கூப்பிடுவேன் உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடதா ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதா ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. யாருக்கு பிறந்தார்? கிறிஸ்துவங்களுக்கு சொல்லிடாதீங்க, தப்பாயிடும். இயேசு யாருக்கு பிறந்தார்? மனிதர்களுக்கு. மனிதர்னா யாரு? வெரி குட். மனிதர்னா ஒரு இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்துவனோ சீக்கனோ ஜெயினோ இல்ல, அது ஜாதி. மனிதன்னா நீங்க நானும். மிருகம்னா காட்டுல வசிக்கிறது, மனிதர்கள் யாரு? வீட்டுல வசிக்கிறது. இப்போ மனிதர்களுக்காக தான் இயேசு பிறந்தார். இந்த மனிதன் நம்மளை எப்படி இடம் போடுவானா, இவன் எவ்வளவு போட்டு இருக்கிறான், எவ்வளவு வீட்டுல வச்சுன்னு இருக்கிறான், எவ்வளவு இடம் வாங்கி இருக்கிறான், எவ்வளவு ஆடை வச்சிருக்கிறான், இப்படிதான் பார்த்து மனிதன் நம்மளை இடம் போடுவாங்க. புரிஞ்சுச்சா? நடுக்கிறது தானே பேசுறேன். ஆனா இயேசு எதை பார்த்து இடம் போடுவார்? ரொம்ப குட்டி. அந்த 12 வருஷம் ஸ்திரீக்கு விசுவாசமா அவ்வளவு குட்டி தான், அதனாலதான் மூளையை தட்டாங்க. இயேசு எதிர்பார்க்கிறது தங்கம் இல்ல, வைரம் இல்ல, சொத்து இல்ல, ஆஸ்தி இல்ல, கடுகளவு விசுவாசம். இந்த விசுவாசத்தினால அந்த ராஜாக்கள் இந்த நட்சத்திரத்தை பார்த்து வந்துட்டாங்க, இயேசுவை பார்த்துட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, இதோட முடிஞ்சிருக்கிறாரு. இங்க இருக்கிறவன் நட்சத்திரமாய் மாறணும், அதான் அவர் எதிர்பார்ப்பு. மனைவி கணவனுக்கு நட்சத்திரமா இருக்கணும், கணவன் மனைவிக்கு நட்சத்திரமா இருக்கணும், பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு நட்சத்திரமா இருக்கணும். இப்படி இருப்போமானால் என் வீட்டு மேல ஸ்டார் ஜொலிக்கும். இயேசுவை நீ ஏதோ வெளி ஒரு தெய்வம் பார்க்காத, அது மனுஷன் சொல்லுது. நான் தமிழ்காரன், நான் சொல்ற கேளுங்க. இயேசு மனிதனுக்காக பிறந்தார், வெளியூருக்காக அல்ல, மனிதனுக்காக. உன்னையும் என்னையும் நேசிக்க, உன்னையும் என்னை காப்பாற்ற, உன்னையும் என்னை சுகப்படுத்த, உன்னையும் என்னை வாழ வைக்க. மனிதன் கைவிட்டாலும், பணம் கைவிட்டாலும், ஆஸ்தி கைவிட்டாலும், ஐஸ்வர்யம் கைவிட்டாலும், என் இயேசு உன்னை கைவிட மாட்டார். யார நம்புறவங்கள கைத நம்பு. இயேசுனா ஒண்ணுமே கிடையாது, நம்பிக்கை தான். நான் இயேசு குடும்பத்தெல்லாம் பிறக்கல. நான் பிறந்தது ஒரு இந்து குடும்பத்துல, நாமக்கார குடும்பத்துல நான் பிறந்தேன். எனக்கு கடவுள் மேல ரொம்ப பயம், ரொம்ப பயம். ஆனா ஒரு சூழ்நிலை வந்துச்சு, மறிச்சு போனோன்னு ஒரு சூழ்நிலை. நான் ஆல்ரெடி கொஞ்சம் சொல்லியிருப்பேன், மறந்துட்டு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில வேணும், அது எனக்கு கிடைக்காதே போயிடுச்சு. இது கிடைக்காததுனால நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன்னா செத்து போயிடணும். என்ன போயிடணும்? இந்த செத்து போனவன் நினைச்சவனா இயேசு வந்து பார்த்தார். யார் மூலியமானா ஒரு மனுஷன் மூலியமா தான் இயேசு வருவார். இயேசுவின் டைரக்டாலாம் வந்துட மாட்டாரு. ஒரு பாஸ்டர் மூலியமா உங்க வீட்டுக்கு இயேசு வருவாரு. இப்போ என்ன மூலியமா இயேசு இங்க வந்திருக்கிறாரு. யாருக்கிட்டே பேச கை தட்டி இருக்கு. நம்ம கேட்டதுல இருந்து என் மூலியமா இயேசு உங்ககிட்ட வந்திருக்கிறாரு, உங்ககிட்ட பேச. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மூலியமா இயேசு என்கிட்ட வந்து பேசுறாரு. நீ செத்துன்னு நினைக்கிற, சரி செத்துரு, பரவாயில்ல. ஒரே ஒரு வாட்டி என்னை விசுவாசிப்பியா? ஒரே ஒரு வாட்டி என்னை நம்புவியா? ஐயோ, நீ எங்க கடவுள் இல்லையே, நான் எப்படி உன்னை நம்புறது? நான் கும்பிடுற கடவுள் தான் வேற, உங்களை எப்படி நான் கும்பிடுற? நீ தான் வெளியூர் கடவுளாச்சே. அது மனிதன் சொல்றான். ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன். கடவுளா இல்ல, ஒரு அப்பாவா? கடவுளா இல்ல, ஒரு தந்தையா? ஒரு தந்தையை போல என் தோளில் சுமந்தவர், தாயின் மேலா தூக்கி சுமந்தவர். அவர் யார் 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 தெரியுமா? அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. ஒரு தந்தையை போல, ஒரு தாயை போல நான் அவனை சுமக்கிறப்பா. நீ ஒரே ஒரு வாட்டி இந்த சபைக்குள்ள போ. அப்போ ஒரு சபைக்குள்ள என்னை வளர்த்த ஒரு அத்தை, என்னோட அத்தை இட்டுன்னு போடுறாங்க.
இந்த மாதிரி ஒரு சபையில நான் அந்த கடைசி சேலை நின்று அழுவுறேன். என்னான்னு, நாளைக்கு செத்துற போறேன், இன்னைக்கு இது உள்ள கூப்பிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு செத்துற போறேன், இன்னைக்கு கூப்பிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ண போறீங்க? யாருமே பண்ண முடியாதது நீங்க என்ன பண்ண போறீங்க? யாருமே பண்ண முடியாதது நீங்க என்ன பண்ண போறீங்க? படிச்சுட்டேன், என் படிப்பு எனக்கு உதவல, சொந்தங்கள் உதவல, நண்பர்கள் உதவல, யாருமே உதவாத போது நீ வெளியூர் கடவுளே, நீ எப்படி எனக்கு உதவ முடியும்? யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன். பணம் கைவிட்டுடலாம்பா, சர்டிபிகேட் பட்டம் கைவிட்டுடலாம், மனிதர்கள் கைவிட்டுடலாம், சொந்தம் கைவிட்டுடலாம், இந்த பலன் கூட கைவிட்டுடலாம். ஆனால் நான் கைவிடாத தேவன். ஏனென்றால் நான் உன் தகப்பன், தெய்வத்தை காட்டிலும் நான் உன் தகப்பன். நீ என்னை விசுவாசித்தா போதும். சரி, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, எல்லாரையும் விசுவாசிச்சோமே, ஏன் குட்டி பசங்க நடந்துக்கிறீங்க? நான் போயிட்டேன் கேஜ் பஸ் ஏறி. எங்க ஊர்ல நான் பண்ண மாட்டாங்க, கல் அடிப்போம். இங்க யாருன்னா கொஞ்சம் அப்படியே வச்சு போனாங்க, நான் அப்படியே உட்காரணும். பேசி இருக்கிறது இயேசு, மனுஷன் இல்ல. ஒரு கடவுள் வந்து எப்படி பயப்படணும்? ஒரு அரசியல்வாதி நினைக்கிறாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே பேசுவீங்களா? அரசியல்வாதிக்கு இவ்வளோ மதிப்புனா அரசியல்வாதியை படைச்சவர் இயேசுக்கு எவ்வளவு மதிப்பு? உன்னை என்னையும் கண்மணியை போல காத்துக் கொண்டிருக்கிற இயேசுக்கு எந்த அளவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும்? நீ கிறிஸ்தவர்கள் இயேசுவை மதிக்காது இருக்கிறாங்க தெரியுமா? சபை நடந்திருக்கும், வெளியே போன் பேசிருக்கோம். யாரு? பாஸ்டர் புள்ளையே கடவுளை தூஷணம் பண்றாங்க. ஆனா நீ நான் அப்படி இல்லை, கடவுளை கனம் பண்ண வந்திருக்கிறோம். ஒத்துக்கிறவங்க மாத்திரம் கலந்துட்டுங்க. இயேசுவை கனம் பண்ணணும்பா. ஏன்னா நான் உயிரோடு இருக்கிறது அவனால தானே, நீ உயிரோடு இருக்கிறது அவனால தானே. இந்த மூச்சு யாருக்கு தெரியுமா? யாரு இந்த உலகத்துல? யாருக்கு இந்த மூச்சு? உன்னை என்னையும் மண்ணால படைச்சு உருவை கொடுத்து இந்த மண்ணு அப்படியே வச்ச சலையாய் மாறிடும் என்று இயேசு மூச்சை கொடுத்து அந்த மண்ணுக்கு உயிரை கொடுத்த தேவன். இந்த மூச்சு நின்னுச்சுன்னா போச்சு. பிறக்கல, ஏதோ ஒரு பணக்கார வீட்டுல பிறக்கல. அப்படி பிறந்திருந்தாருன்னா நம்மள அவர் பார்த்திருக்க முடியாது. நீ நானும் ஏழ்மையா இருக்கிறதுனால அந்த ஏழ்மை கோலத்தை எடுத்து மாட்டு கொட்டாயில பிறந்ததுனால உனக்கும் எனக்கும் அதிகாரம் உண்டாச்சு. ஒரு ராஜா வீட்டுல பிறந்திருந்தா நம்ம போய் பார்த்திருக்க முடியுமா? நம்மள சொல்லியிருப்போம், ராஜா வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த வாட்ச்மேன் சொல்லியிருப்பாரு, அந்த காவலாளி சொல்லியிருப்பாரு, போப்பா போப்பா, இது வரையும் ராஜாக்கள் வர இடம், வெறும் பெரிய ஆட்கள் வர இடம், பெரிய அரசியல்வாதிகள் வர இடம், இது பணக்காரர் வர இடம், இது பெரிய பெரிய ஆட்கள் வர இடம், பிச்சைக்காரனுக்கும் ஏழைக்கும் திக்கற்றவருக்கும் தரித்திரனுக்கும் இது இடம் அல்ல சொல்லி இருப்பாங்க மனிதர்கள். இயேசுக்கு தெரியும். நான் அப்பவே சொன்ன, இயேசு மனிதனுக்காக பிறந்தார். மனிதன் எப்படி இயேசுக்கு தெரியும். அதுக்காக தான் அவர் மாளிகையில பிறக்கல, மாட்டு கொட்டாயில பிறந்தாரு. மாட்டு கொட்டாயில நீ நான் போக முடியும், அந்த ஜானி வாசனையை நாங்க சகிச்சுக்குள்ள போக முடியும். இயேசுக்கு தெரியும் ஒரு கூட்டம் இருக்குது, அவங்கள மனுஷன் மதிக்க மாட்டான், அந்த கூட்டத்தை மதிக்க நான் பிறந்தேன். புரியலையா? கைத்தட்டி இருக்கணுமே. ஒரு கூட்டம் ஜனம் ஒதுக்கப்படுவாங்க, ஒரு கூட்ட ஜனம் கைவிடப்படுவாங்க, ஒரு கூட்ட ஜனம் வெட்கப்படுத்தப்படுவாங்க. இப்படியாப்பட்ட ஜனங்களுக்கு நான் போனமே, அந்த ஜனங்கள் ஏங்க நிக்கிறாங்க, எங்கன்னா போனோம், இயேசுவை பார்க்கணும், இப்படியா ஒரு கடவுள். அப்படியாப்பட்ட ஜனங்களுக்கு நான் மாட்டு கொட்டாயில பிறந்தாதான் அவங்க வர முடியும். நான் மாளிகையில பிறந்துட்டு தான் அவங்க வந்திருக்கவே முடியாது. ஏன்? நானே போயிருக்க முடியாது. ஏன்னா நானே ஒரு பெரிய பாவி, ஒரு குடிக்காரன், நானே ஒரு ரவுடி. ஆமா, எங்க ஊர்ல நானே ஒரு பொம்பளை பின்னாடி போடுவேன், அசிங்கமானவன், கேவலமானவன், நான் தடிச்சிருந்தவன். நான் எப்படி மாளிகைக்கு போயிருக்க முடியும்? இயேசுக்கு தெரியும். சுனில் ஒரு மனுஷன் சாக்கடை போல மாறிட்டான். அவன் பாவத்தினால, அவன் சாபத்தினால,
அவன் அக்கிரமத்தினால, அவனோட முன்னோர் பாவத்தினால, சாபத்தினால அவன் சாணியாய் மாறிட்டான். நாட்டடிச்சு கொண்டிருக்கிறான். நாம் ஆளிகளை பிறந்துட்டனா அவன் காப்பாற்றப்பட மாட்டான், அவன் செத்து போயிடுவான். இயேசு அதற்காக மாட்டுக்கொட்டாயில பிறந்ததுனால இந்த பாவிக்கு அங்க போறதுக்கு இடம் உண்டாச்சு. நான் காப்பாற்றப்பட்டேன். இங்க பேசியிருக்கிறேன். அதே போலதான் இங்க இருக்கிற நம்மளுக்கும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கைவிடப்பட்டிருப்போம் மனிதர் நிமித்தமா. அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை தூக்கதான் இயேசு பிறந்தார். இப்போ ஒரு கூட்டம் ஜனங்கள் அங்க நிக்கிறாங்க, இங்க இயேசு பிறந்திருக்கிறார். அங்கிருந்து வர வழி தெரியல. இப்ப என்ன தேவர்கள் நம்புறவங்க சிலர் பாவிங்க, மாயக்காரர்களை, ஆயக்காரர்களை, இவரெல்லாம் ஏன் இப்படி கூப்பிட்டு வச்சு பிரியாணி போட்டு கொண்டாடி இருக்கிறாருன்னு திட்டுவாங்க. யாருன்னா ஒருத்தர் பேசுவாங்க பஸ் இல்ல, யாருன்னா ஒருத்தர் பேசுவாங்க. உங்களுக்கே தெரியாது என்ன பேசுறாங்க ரொம்ப பேர் எங்க ஊர்ல. ஏன்னா நான் போற இடம்லாம் இயேசு வரையாத இடம் தான். இவன் நான் எங்கெல்லாம் போறான், இயேசு அங்கதான் போனா நான் அங்கதான் போவேன். இயேசு செஞ்சு இதுதான் அதுதான் அவர் செஞ்சிருக்கிறார். அவர் கை கட்டுங்க. வெளியே பேசுவாங்க, புருஷத்தம் பாஸ்டரா நல்லது செய்யறாரு, ஜனங்களும் நேசிக்கிறாரு. ஆனா இங்க வேற மாதிரி பேசுவான், அது அவருக்கே தெரியாது. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், இயேசுவோ இருதயத்தை பார்ப்பார். 4 பேர் யோசிக்குவான், புருஷோத்தம் இது நடத்தவே கூடாது. ஏன்னா இயேசு வரியாத ஜனங்கள்லாம் கூப்பிட்டு சந்தோஷமா பிரியாணி எல்லாம் போட்டு அவங்க சந்தோஷப்படுத்தி இயேசுவின் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியாமலே பின்னாடி சில ஆட்கள் உங்களை வெறுக்குவாங்க. தெரியாது நம்மளுக்கு, எனக்கு தெரியும். என்னை வெறுத்த ஆட்கள் அநேகர் இன்னும் வெறுத்துக்கிறாங்க. நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். எனக்கு தேவை சனம். ஏன்னா இயேசு பொருள் ஜனத்துக்காக கை தட்டணுமே. இந்த பாவியும் அப்புறமா ஆயக்காரனும் அவங்களுக்கு ஒரு கதை சொல்றாரு. யாருக்கு? இந்த ஊழியக்காரர்களுக்கு ஒரு கதை சொல்றாரு. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகள் உடையவனா இருந்தா, அவர் அதுல ஒண்ணு காணாத போச்சுன்னா, சொல்லுங்க. உங்களில் ஒருவன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்தா, அவைகளில ஒன்று காணாத போயிடுச்சுன்னா 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டுட்டு காணாத போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கும் அளவோ ஏடி திரிவானோ. இப்ப இயேசு ஒரு ஊமையை சொல்றாரு, ஒரு கதை சொல்றாரு. யாருக்குன்னா, இப்படி பேசுறாங்க பாருங்க ஆட்கள். இவங்களெல்லாம் ஏன் வச்சு சாப்பாடு பண்ணணும், இவங்களெல்லாம் ஏன் வச்சு ஏன் கொண்டாடணும், இவங்களெல்லாம் ஏன் வச்சு இது பண்ணணும், இவங்களுக்கு தான் இயேசு பிறக்கலையே, இவங்களுக்கு தான் இயேசு பிறக்கலையே. அம்மாவோட தான் கை தட்டாங்க, அம்மாவோட தான் கை புரிஞ்சுக்குது, அவங்களோட தான். ஜனங்க சொல்றாங்க, இவங்களுக்கு தான் இயேசு பிறக்கலப்பா, எது கூட தான் இயேசு பிறந்தாரு, இவங்க கூட ஏன் நான் கொண்டாடணும், இவங்க கூட ஏன் நான் சாப்பிடணும், இவங்க கூட ஏன் நான் கொண்டாடணும் நினைக்கிற கூட்டத்தின் மத்தியில இந்த கதையை சொல்றாரு. ஏன்பா 100 ஆடு வச்சிருக்கிற நீ, எத்தனை ஆடு? அதுல 99 உன் கையில இருக்குது, ஒரு ஆடு காணாத போயிடுச்சு. என்ன பண்ணுவேன்? 99 வனாந்தரத்துல விட்டுட்டு ஒன்னை தேடி ஓடுவேல, ஒன்னை தேடி ஓடுவேன் தானப்பா. அது ஒண்ணுதான் இவங்களை தான் தேடி நான் வந்தேன், இவங்களுக்காக தான் பிறந்தேன். 99க்கு தெரியும் யார் இயேசுன்னு, 99க்கு தெரியும் யாரு மெய்ப்பன் என்று, 99க்கு தெரியும் இயேசு எதுக்காக பிறந்தாருன்னு. ஒண்ணுக்கு தெரியல இயேசு யாருன்னு, அவருக்காக தான் நான் பிறந்தேயா. தெரியாதவங்க தான் பிறந்தேன், தெரிஞ்சவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு தெரியும். அவங்களை வனாந்தரத்துல விட்டு தான் வந்திருக்கிறேன். ஒரே ஒருத்தருக்கு தான் வந்திருக்கிறேன். யாரு? இயேசுவை தெரியாத, இயேசுவை அறியாத, இயேசுவை நம்பாத, இயேசுவை வெறுக்கிற, இயேசுவை விட்டு ஓடின ஆடை தேடிதான் நான் வந்திருக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் யாருக்கு தெரியுமா? எனக்கு இல்லவே இல்லை, அதுதான் நான் கொண்டாடுறதே இல்லை. நான் கொண்டாடுறதே இல்லை கிறிஸ்துமஸ். எனக்கு எங்க வீட்டில் தான் போய் நான் வீட்டில் இருக்க மாட்டேன், வீட்டில் பிரியாணி ஆக்க மாட்டோம். ஆனால் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் ஊரில் தான் பிரியாணி போடுவோம், ஊருக்கு தான் எல்லாத்தையும் செய்வோம். ஊரில் எல்லாம் செய்ய யார் தெரியுமா? யாரோ ஒரு காணாத போன ஆட்டுக்குட்டி இயேசு எதிர்பார்க்கிறார். சுனில், உனக்கு நீ யாருன்னு எனக்கு தெரியும் தானே? என்ன கேட்குறேன் தம்பி, நான் யார் உனக்கு தெரியும் தானே? தெரியும்பா, தெரியுமே. அப்பயே நீ கொண்டாடுங்கிற அந்த அம்மா கேசு தெரியல,
அந்த அம்மா போய் சொல்லு, உனக்காக தான் இயேசு பிறந்தார், உன் கண்ணீரை துடைக்க தான் இயேசு பிறந்தார், உன் கடமத்தை, உன் கடன் 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 என்று அழுது கொண்டிருக்கிறே, உனக்காக தான் இயேசு பிறந்தார், உன் சூழ்நிலையை மாற்ற தான் இயேசு பிறந்தார் போய் சொல்லு. உனக்கு தெரியும் தம்பி நான் யாருன்னு. ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு போய் சொல்லு இயேசு யார், இயேசு யார் என்று அவங்களுக்கு போய் சொல்லு. இன்றைக்கு யார் நாங்க பாடுபடுறோம், ஐயா ஏன் பாடுபடுறாரு, ஐயா கூட இயேசு யாருன்னு தெரியும். இங்க யாரோ ஒருத்தருக்கு இயேசு வேணும், ஏதோ ஒரு குடும்பத்துக்கு இயேசு வேணும், ஏதோ ஒரு பிள்ளைக்கு இயேசு வேணும், ஏதோ ஒரு வாலிபருக்கு இயேசு வேணும், ஏதோ ஒரு தாய்க்கு இயேசு வேணும், தகப்பனுக்கு இயேசு வேணும், சகோதரனுக்கு இயேசு வேணும், சகோதரிக்கு இயேசு வேணும், யாரோ ஒருத்தருக்கு இயேசு வேணும். இன்னைக்கு ஒருத்தர் கொடுத்துட்டாவே போதும். அதான் இயேசு ஒரு ஆடை தேடி போனார். 99 வனாந்தரத்துல விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போய் கண்டுபிடித்த பிறகு என்ன ஆச்சுன்னு வேதம் சொல்லுகிறது. கண்டுபிடித்த பின்பு அந்த சந்தோஷத்துல அந்த ஆடை தோல் மேல போட்டுன்னு வீட்டுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிடுறோம், எல்லாரையும் கூப்பிடுறோம், யாரெல்லாம் கேள்வி பண்ணா, யாரெல்லாம் பரிகாசம் பண்ண, எல்லாரும் கூப்பிடுறோம். சொல்லுங்க, கண்டுபிடிச்ச பாத்தியா, என்னோட சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்படுறதுதான் கிறிஸ்துமஸ், சந்தோஷம் தான் கிறிஸ்துமஸ். எப்போ எப்போ கிறிஸ்துமஸ் சந்தோஷமாய் மாறும் சொல்லுங்க. பிரியாணி சாப்பிட்டாவா, கேக் சாப்பிட்டாவா, புத்துணி போட்டாவா, டான்ஸ் ஆட்டாவா, எப்போ சந்தோஷமா மாறும்? அந்த ஒரு ஆடு காண போயிட்ட உடனே, கண்டுபிடிச்ச உடனே, தோல் மேல போட்ட உடனே பரலோகத்தில் ஒரு சந்தோஷம், பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு இயேசு தெரியல, தெரிஞ்சிச்சு. நீங்க ஏன் இயேசு பிறந்தா? எனக்காக, என் பாவத்தை மன்னிக்க, என் சாபத்தை மாற்ற, என்னோட ஆசீர்வாதத்தை தர, பலன் தர, இந்த வாழ்நாள் முழுவதும் என்னை நடத்த. இது தெரிஞ்சிச்சுன்னா போதும். உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்க மாத்திரம் கை தட்டுவோம். இயேசு எனக்காக பிறந்தாருன்னு சொல்றவங்க மாத்திரம் கை தட்டுங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் எல்லாம் மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. எல்லாம் கை தட்டி பாடலாமா கடைசியா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே,